வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. பெர்த்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் பும்ரா பேட்டிங்கை தேர்வு செய்தார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் அந்த அணி 104 ரன்களில் சுருண்டது. அதைத் தொடர்ந்து 46 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து இன்று 3வது நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது. KL ராகுல் 77 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியா மண்ணில் முதல் சதத்தை பதிவு செய்தார். சற்று முன்பு வரை இந்திய அணி 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 283 ரன்கள் எடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, அங்கு கள நிலவரம் என்னவாக உள்ளது? இங்கு போராட்டம் நடத்துபவர்கள், இந்த மாதிரி கற்களை வீசுபவர்கள் யார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குறிப்பாக சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சண்டௌசி என்ற பகுதியில் அமைந்திருக்கும் ஜமா மஸ்ஜித்தினுடைய ஆய்விற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மாவட்ட நீதிமன்றம் சம்பல் மாவட்ட நீதிமன்றமான உத்தரவு பிறப்பித்து அந்த ஆய்வு பணிகள் களத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு ஆய்வு நடத்த சென்ற அதிகாரிகளை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக அவர்களுக்கு அந்த ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ஜமா மஸ்ஜித் இருக்கக்கூடிய பகுதி என்பது கடந்த 1526 ஆண்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்கி கோவிலை இடித்து கட்டப்பட்டது என்ற ஒரு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் அந்த பகுதியில் அங்கு கோவில் இருந்ததா இல்லையா என்பது குறித்த ஒரு ஆய்வு நடத்துவதற்கான சர்வே பணிகளுக்காக அவர்கள் சென்றது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை முதல் அந்த பணிகள் தொடங்கிய நிலையில் இன்று அதிகாலை முதல் கடுமையான ஒரு வன்முறை என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளை தாக்குவது, அவர்கள் மீது கற்களை வீசி எறிவது உள்ளிட்ட பல்வேறு எதிர்ப்புகளை போராட்டக்காரர்கள் தற்பொழுது அங்கு நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது தடியடி நடத்தி தற்போது கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சியும் தற்பொழுது அந்த மாவட்ட காவல்துறை ஆணையர் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக அந்த முற்றிலுமாக ஜமா மஸ்ஜித் பகுதி என்பது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு முழு ஆய்வு பணிகள் நடைபெறும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. மகாராஷ்டிராவில் கடந்த ஏப்ரலில் நடந்த மக்களவைத் தேர்தலுக்கும் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்குகள் எவ்வாறு மாறியுள்ளன என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில லோக்சபா தேர்தலில் இருந்து இந்த முடிவுகள் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பாஜக லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரித்து பார்க்கும்போது மொத்தமாக இருந்த லோக்சபா தொகுதிகளில் 48ல் 30 இந்தியா கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க, 17 தான் பாஜக கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க. அது குறைவு தான். அப்போ பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள், பாஜக மட்டும் கூட்டணியாக இல்லாமல் பாஜக மட்டும் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்றத சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரிக்கும் போது 78ஆக இருந்திருக்கு. அதுல 73ஐயும் பாஜக தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி 5 தான். அந்த
அந்த தொகுதிகளில் 5 தொகுதிகளை தான் கைப்பற்றி இருக்கிறாங்க. இதே காங்கிரஸ் அவர்கள் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது 64 இருக்கு. ஆனால் அதில் 48 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 14 இடங்களை தான் தக்க வச்சிருக்காங்க. மற்றவர்களும் கூட 2 இடங்களை அந்த தொகுதிகளில் இருந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு கட்சி வந்து அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதியில் அந்த தொகுதிகள் 6 அப்படின்னு சட்டப்பேரவை தொகுதிகள் அடிப்படையில் இருக்கு. ஏன்னா அவங்க 4ல் ஒரு தொகுதியில தான் வின் பண்ணாங்க. அந்த 6 தொகுதி அந்த தொகுதி முழுமையாக அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் அத்தனையும் அந்த கட்சி அப்படியே தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அவர்களோட வெற்றி என்பது லோக்சபா தேர்தலில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா 8 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிக்கும் போது 33 சட்டப்பேரவை தொகுதிகளாக இருக்கு. ஆனால் அதில் 25 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி அதில் 7 தொகுதிகளை தான் தக்க வச்சிருக்காங்க. அதாவது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 7 தொகுதிகளை தான் தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சிவசேனா போனோம்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதிகளை பார்க்கும்போது 40 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்திருக்கு. அதில் 36 அவங்க தக்க வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி 4 தான் அதுல இருந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுவே உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவர்கள் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அது சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரிக்கும் போது மொத்தம் 57, அதில் 39 என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து 18 தக்க வச்சிருக்காங்க. மற்ற கட்சிகளோட காங்கிரஸ் அதே மாதிரி சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த எண்ணிக்கை அப்படின்றத பார்க்க முடியுது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் மூங்கில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் தமிழ்நாடு கர்நாடகா இடையே 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், அந்த பகுதியில் மூங்கில் மரங்கள் விழ காரணம் என்ன? போக்குவரத்தை சீர் செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் மனுஷா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த மலைப்பகுதியை கடந்துதான் கர்நாடக மாநிலம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. நாள்தோறும் இதில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிப்பதுண்டு. லாரி, கனரக வாகனங்கள் என நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிப்பதுண்டு. இந்த நிலையில் சாலையின் இருபுறமும் மூங்கில் மரங்கள் அதிக அளவில் காணப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது நிலவி வரும் அதிவேக காற்றினாலும் வனப்பகுதியில் யானை நடமாட்டங்கள் மூங்கிலை உடைத்து சாப்பிடுவதாலும் அதிக அளவில் மூங்கில் மரங்கள் சாலைகளில் விழத் தொடங்கும். இந்த நிலையில் கடந்த இன்று திம்பத்திலிருந்து ஆசனூர் செல்லும் இடத்தில் பார்த்து அரேபாளையம் என்ற இடத்தில் மூங்கில் மரங்கள் சாலையில் விழுந்ததால் சுமார் 1 மணி நேரமாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதில் பேருந்திலிருந்து பயணிகள் போதிய செல்போனில் நெட்வொர்க் இல்லாததால் யாரை தொடர்பு கொள்ள முடியாததால் தானாகவே முன்வந்து வாகன ஓட்டிகளும் பயணிகளும் மூங்கில் மரங்களை அவர்களாகவே அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.